வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி சூப்பர் டூப்பரா இருந்துச்சு. என்னடா -61 சூப்பர் டூப்பரா இருக்குன்னு சொன்னால் எஸ், சூப்பர் டூப்பரா தான் இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் சில கிளாரிட்டி இருந்துச்சு. நம்ம சில ஸ்டாக் பிக் பண்ணது வந்து நம்ம எதிர்பார்த்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. எப்பயுமே ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகுதுன்னு சொன்னால் அட்வான்டேஜ். ஸோ நம்ம வந்து எங்க என்னென்ன பண்ணுன்றது நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம எதிர்பார்க்காத மார்க்கெட் போச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல நின்று வேடிக்கை பார்க்கறது வந்து புத்திசாலித்தனம். ரேதர் நம்ம டிசிஷன் பண்ணாது ஜம்ப் பண்றது. இன்னைக்கு மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் போச்சு. உங்களுக்கு வந்து தெரியும், போன வாரம் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் க்ளோஸ்ட் அபவுட் 3000 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி மேலே தெரியுது, கண்ணுக்கு தெரியுது. எந்தெந்த ஸ்டாக் மேலே போகுதுன்றது தெரியல, பட் 3000 பாயிண்ட் அப்சைடு இருக்கு. இப்போதைக்கு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பரா இருக்கு. மேபி அந்த 3000 பாயிண்ட் தள்ளுறதுக்கு ஹெச்டிஎஃப்சி அண்ட் கோட்டாக் பேங்க்லாம் தேவை இருக்குன்றது நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியும், ஃப்ரைடே இன்னைக்கு ஒரு சூப்பரா 1500 பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சி அப்படி லேசா புஷ் கொடுத்துச்சு. வேற ஆக்சிஸ் பேங்க்கும் ஐசிஐசிஐ வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துச்சு. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்கும் மோஸ்டா குட்டியா இருக்கிற பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்குல்ல, சென்ட்ரல் பேங்க், ஐஓபி, ஃபெடரல் பேங்க், இது மாதிரி நிறைய பேங்க்ஸ் எல்லாமே வந்து சம்மர் ரேலி. பர்சன்டேஜ் ஆஃப் ரேலியோட வால்யூம் நீங்க பார்க்கணும். வால்யூம் சரியான வால்யூம். அந்த வால்யூம் வந்து இருக்குன்னு சொன்னாவே அதுக்கு அர்த்தம் வந்து மூவ் வந்து பெருசா இருக்கு. ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும்போது சக்குன்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் டெஃபினட்டா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்றது அர்த்தம். டார்கெட்டை நோக்கி போகுதுன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். இதை பத்தி நிறைய நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பார்க்கலன்னு சொன்னால் பழைய வீடியோஸ் எல்லாமே நீங்க பாருங்க, அதுல ரெஃபரன்ஸ் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ஜோஹோலையும் இதை பத்தி எக்ஸ்டென்சிவா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டை போட்டு. இதுல ஒரே ஒரு ஸ்டாக் பத்தி நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சம்வேர் க்ளோஸ் அபவுட் 62, 63 லெவல்ல இருக்கும்போது கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, ஐஓபி நீங்க வந்து சொன்னீங்க 84ல இருந்து 62க்கு வந்துருச்சேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பா மேலே போச்சுன்னா கொஞ்சம் ஒரு ப்ரீதிங் வேணும். மூச்சு எடுத்தா மூச்சு விட்டுட்டு தான் அடுத்த மூச்சு. ஸோ மேலே ஏறினது அப்படியே போகாது, கீழே வந்துட்டு தான் போகும். அந்த புல் பேக் ரேலி சம்வேர் க்ளோஸ் அபவுட் ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு வந்து 50% இருந்துச்சு. ஸோ 20% கீழே விழுந்திருக்கு. அப்சைடு வந்து ஒரு பெரிய மூவ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ 69ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. பட் அதோட அப்சைட் டார்கெட் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 88 வரைக்கும் இருக்கு. ஒரு 20-21% அப்சைடு இருக்கு. மறுபடியும் நான் சொல்றேன், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, நான் என் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது இன்ஃபர்மேஷனா வச்சுட்டு நீங்க உங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்றது புத்திசாலித்தனமா இருக்கும். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் அபவுட் 215 பாயிண்ட்ஸ் பிளஸ். அண்ட் இது வந்து ஃபியூச்சர்ஸ். ஸ்பாட் வந்து 125 பாயிண்ட்ஸ் தான் வந்து பிளஸ். நீங்க ஃபியூச்சர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 215. ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்பு. இன்னைக்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் க்ளோஸ் அபவுட் 350 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. நிஃப்டி 80 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. இன்னமும் மார்க்கெட் அப்சைட்ல வந்து தான் இருக்கு. ஷார்ட் போகாதீங்க. ரைட். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் சூப்பர் பர்ஃபார்மரா இருந்துச்சு. நல்ல மேலே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. புல் பேக் இருக்க தானே செய்யும். அவ்வளோ ரேட் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு சமாச்சாரம். ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். உத்தம் பார்வையில் ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நேத்தே வந்து நான் சொல்லியிருந்தேன், நிறைய சார்ட் ஏற்கனவே சக்ஸஸ் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். மிக விரைவில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம செக்டர் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மார்க்கெட் ரொம்ப மிக்ஸ்டாக இருந்துச்சு. செக்டாரில் வந்து சிமெண்ட் செக்டர் ஆகட்டும், டெக்னாலஜி இன் பர்டிகுலர் பெருசாக கீழே வந்துச்சு. சிமெண்ட் செக்டர் அடுத்த பெருசாக கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஃபைனான்ஸ் செக்டர், என்பிஎஃப்சிஸ், மெயினாக பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், இவங்களாம் வந்து கீழே விழுந்தாங்க. நான் முதலையும் நான் சொல்லிட்டு இருந்தேன், அது வந்துச்சு கீழே வேவ் 3, மேலே போகிறது வேவ் 4, வேவ் 5 கீழே வந்து ஆகணுன்றது பழைய வீடியோவில் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இப்போ போகிறது வந்து ஒரு டெம்பரவரி தான்ன்றது நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். சரி, ஸோ இதுதான் வந்து பேஸ். F&Oவில் இருக்கிற அத்தனை ஐடி செக்டார்ஸுமே வந்து பயங்கர நெகட்டிவாக இருந்துச்சு. இதில் வந்து பிர்லா சாஃப்ட் ரொம்ப மேலே போச்சு. இது வந்து ஆக்சுவலாக பிர்லா சாஃப்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனின்னா நம்ம சொல்லக்கூடாது. அது வந்து மோர் ஆஃப் இவி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி சாஃப்ட்வேர்.
அந்த சாஃப்ட்வேரை ஏன் இங்கே வச்சிருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. பட் எனிவே டெக்னாலஜினால மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் சிமெண்ட். நாங்கள் இந்தியா சிமெண்ட் ஒரு பொசிஷன் வச்சுருந்தோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, இன்னமும் அந்த 305 315 லெவலை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டால் எஸ், இன்னமும் என் ஸ்டாக்கை வந்து நான் எக்ஸிட் பண்ணல, என் கிளைண்ட் இது ஸ்டாக்கும் எக்ஸிட் பண்ணல, ஹோல்டிங்கில் தான் இருக்குது, நெகட்டிவில் தான் இருக்கிறோம். அண்ட் இட்ஸ் ப்ராபப்ளி டூயிங் வீக்லி சார்ட்டில் வந்து கரெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. எலெக்ஷன் முடியட்டுமே, எலெக்ஷன் முடியறதுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது, ஏன் இன்னும் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எஸ், ஸ்டாக் நல்லா இருக்குது, அப்சைடுக்கான மூவ்க்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், ரிவர்சல் ஆகிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் சம்வேர் அரௌண்ட் 6 மணிக்கு பண்ணுறோம். இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் எல்லாமே வந்து மோர் ஆஃப் ஷார்ட் கவரிங் இல்லாட்டினா லாங் அன்வைண்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்கு. எந்த விதமான ஆர்ப்பாட்டம் கிடையாது. அது அப் சைடும் சரி, டவுன் சைடும் சரி. மோர் ஆஃப் டவுன் சைட் வித் லைட் டவுன் சைடு தான் இருக்குது, பெருசாக கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, நேற்று நைட்டு கோல்டு விலை எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் கோல்டு ஆகட்டும் சில்வர் ஆகட்டும் ஒரு பெரிய மூவ் கொடுத்துச்சு. அந்த மூவுக்கு அப்புறமா இன்னமும் ஒரு பெரிய மூவ் வந்து கொடுக்கறதுக்கான அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்கு. போகுதுன்னு நான் சொல்ல, அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்கு. மெயின் ரீசன் நேற்று டாலர் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் வீக் ஆச்சு, அதுக்கான எதிரொலி தான் இந்த சைடு வந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் டிஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபர்ஸ்ட் சைன்னு எடுத்துக்கலாம். எப்பயுமே வந்து பணம், ஒரு பெரிய பணம் வந்து கோல்டு சைடு போகுதுன்னு சொன்னால் அது வந்து ஃபர்ஸ்ட் சைன். அசெட் கிளாஸ் ஈக்விட்டியில பெரிய பணம் அந்த சைடு போயிட்டு இருக்கு. மேஜர் சைன் நம்ம எங்க தெரியும்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் பெருசா ஏறும் போதும் மார்க்கெட் கீழே விழுவும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறதான் வந்து ஃபர்ஸ்ட் சைனு ஆஃப் ரியல் டிஸ்ட்ரெஸ். மார்க்கெட்ல வந்து ஏதோ ஒன்று நடக்குதுன்றது பார்க்க வேண்டியது வந்து இன்டர்நேஷ்னலில் இன் பர்டிகுலர் யூஎஸோட 10 year and 50 year பாண்ட் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி போயிட்டு இருக்குன்றது பார்க்கணும். 10, 20, 30 and 50 year பாண்ட் மார்க்கெட்டை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இதான் வந்து பேஸ். இது மட்டும் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், சப்போஸ் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன சிக்னல் கிடைக்கும். ஆனால் இந்த சிக்னலை வந்து அந்த ஈஸியாக வந்து பார்க்க முடியாது. மீடியா இன்னைக்கு டேட்ல வந்து பயங்கர ஆக்டிவா இருக்கனால ஏதாச்சும் ஒரு சின்ன கசமுசான்னு வந்தாலும் சக் 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 சக்னு நியூஸ் வருது. ஸோ ஓவர் ரியாக்ஷன்றது இருக்கு. ஸோ அது மாதிரி இல்லாத வெயிட் பண்ணி சில இம்பார்ட்டன்ட் ஜோன்ல வந்து எக்ஸிட் பண்றது புத்திசாலித்தனமா இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, உங்க போர்ட்ஃபோலியோவை எக்ஸிட் பண்ண நான் சொல்ல, பட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண அட்வைஸ் பண்றோம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.